நமஸ்தே. வை ஸ்போக்கன் ஹிந்தி, வை பிவி ஸ்போக்கன் கிளாஸஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா, இங்கே வந்துட்டு நான் சொல்றது இல்லை, இது வந்து கூகுள் சொல்லுது. ஸோ அப்போ நம்ம கூகுள் என்ன சொன்னாலும் நம்புறோம் இல்லைங்களா? கூகுள் சொல்லுது 43% வந்து ஹிந்தி இருக்கு. ஹிந்தி பீப்புள், ஹிந்தி பேசுகிற பீப்புள் இருக்கிறாங்க. 8% வந்து பெங்காலி பீப்புள் இருக்கிறாங்க. 7% மராட்டி, தெலுங்கு 7%. அதுக்கப்புறம் தான் 6% தமிழ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து இது நான் சொல்றது கிடையாதுங்க, கூகுள் சொல்றது. ஸோ வந்து இவ்வளோ கம்மியாக தான் நம்ம இருக்கிறோமான்னா என்னால் நம்ப முடியல. ஆனால் வந்து கூகுள் சொல்றது 43% வந்து ஹிந்தி பீப்புள் இருக்கு, 8% பெங்காலி. பெங்காலிக்கு ஹிந்தி புரியும். ஓகேங்களா? பெங்காலி பேசுகிறவங்களுக்கு ஹிந்தி புரியும். 7% மராட்டி, தெலுங்கு. மராட்டிக்காரங்களுக்கு ஹிந்தி புரியும். தெலுங்குக்காரங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து 10th கிளாஸ் வரைக்கும் ஹிந்தி இருக்கும். அதனால வந்து ஹிந்தி வந்து லோக்கல் லாங்குவேஜில் அங்கங்கே பேசுறதுனால இவங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு புரியிற அளவுக்கு சில பேர் பேசினா புரியும். ஆனால் வந்து பேசுறதுக்கு சில பேர்த்துக்கு தெரியும். அப்போ இங்கே தமிழ்நாடுக்கு வரலாம். நெக்ஸ்ட் 5% குஜராத்தி, உருது. ஸோ இந்த குஜராத் உருதுக்காரங்களுக்கு கூட ஹிந்தி பேசினா புரியும். ஏன்னா வந்து இந்த லாங்குவேஜில் இருந்து எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் ஹிந்தி இருக்கும். அப்போ தமிழ், தமிழில் வந்து வர பீப்புளுக்கு நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹிந்தி இல்லை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து. அதனால வந்து நம்மளுக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு தெரியாது. இதில் வந்து ஹிந்தி எதிர்ப்பு வேற. நம்ம வந்து ஹிந்தி வேண்டாம்னு சொல்கிறோம். ஸோ வந்து இதெல்லாம் ஓகே, நல்லா இருக்கு. நம்ம என்ன பண்ண வச்சிருக்கிறோம்னா, சம் பீப்புள் வந்து ஓகே, சம் பீப்புள் வந்து குழந்தைங்கள இதெல்லாம் தெரிஞ்சு ஆமாம் நிறைய வந்து ஹிந்தி இருக்கு, நம்ம சரௌண்டிங்ஸில் ஃபுல்லாக ஹிந்தி இருக்க போது நம்ம கற்றுக்கலாம். நம்ம எப்படி இப்போ இங்கிலீஷ் கற்றுக்குறோம் வந்து நம்ம எங்கேயாவது நான் வந்து எல்லா இடத்துலையும் பேசலான்றது. ஸோ நம்ம டோட்டல் இந்தியாவிலவே ஹிந்தி தான் அதிகமாக இருக்கிறப்போ நம்ம அதை பேசினா அதை கற்றுக்கிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ வந்து நம்ம முன்னேற்றத்துக்கு அது வந்து ஒரு யூஸ்ஃபுல் தான். இப்போ சம் பீப்புள் அது தெரிஞ்சுக்கிட்டு சிபிஎஸ்சி ஜாயின் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் ஹிந்தி ஸ்பீக்கிங் வரணும் இல்லையா? அந்த ஸ்பீக்கிங் வந்தால் தான் நமக்கு சென்ட்ரல் ஜாப்ஸ் எதுனா கிடச்சிச்சின்னா அங்கே யூஸ் ஆகும். இப்போ நம்ம இங்கிலீஷு வந்து கற்றுக்குறோம், இங்கிலீஷ் வந்துட்டு கற்றுக்கிறப்ப ஆனால் வந்து நம்மளால இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயன்ஸாக பேச முடியாது. ஸோ அதே ப்ராசஸ் தான் மறுபடியும் நீங்கள் ஸ்கூலில் வந்து கொண்டு போய் விட்டீங்கன்னா ஹிந்தி உங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க எப்படி ஸ்பீக்கிங்க்கு வருவாங்க? ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஸ்பீக்கிங் கற்றுக் கொடுங்க. அப்புறம் வந்து ஸ்கூலில் வந்து ஹிந்தி லெசன்ஸ் பார்க்கட்டும், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் லெசன்ஸ் பார்க்கட்டும். அப்போ யாரு கூடன்னா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வந்து இது ஏன் என்னோட பேபி ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ்ல வந்து கற்றுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே வந்து எல்லா கோச்சிங் சென்டரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்போக்கன் வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹிந்திக்காரங்களோட பேசணும், நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எதனா வந்து டெய்லி ப்ராக்டிஸ் இருக்கணும். ஆனால் வந்து நம்ம கிளாஸஸ் வந்து ஜஸ்ட் 1 ஆர் 2 மந்த்ஸில் நாங்கள் கற்றுக் கொடுப்போம், ஹிந்திக்காரங்களோட பேசுகிற அளவுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். ஸோ வந்து இந்த மாதிரி கற்றுக்கிறப்போ மாதிரி நோ கிராமர், கிராமர் எல்லாம் இருக்காது. நம்ம வந்து டெய்லி சுச்சுவேஷன்ஸ் எப்படி பேசுவோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வா அண்ணா வந்துட்டு, அப்புறம் நீங்கள் வாங்க அண்ணா எப்படி, அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்து உட்காருங்க. ஸோ இந்த மாதிரி மீனிங்ஸ் வந்து நம்ம சொல்லி புரிய வச்சு கிளாஸ் சொல்லும்போது, நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு வேர்புக்கு நீங்க கத்துக்கிட்ட எப்படி மேக்ஸ்ல வந்து ஒரு ஃபார்முலா நம்ம கத்துக்கிட்டா, அந்த மாதிரி எத்தனை சம்ஸ்னாலும் நம்மளால போட முடியும். சேம் அதே மாதிரி ஒரு வேர்ப் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர கத்துக் குடுத்துட்டோம்னா, அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து நீங்க எத்தனை வேர்ப்ஸ்னாலும் வச்சு பேசுற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், ஈஸி ஸ்ட்ரக்சர்ஸ் குழந்தைங்களுக்கு புரியிற அளவுக்கு ஈஸி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வந்து பெரியவங்களுக்குன்னா 1 மந்த்லவே கத்துக் குடுப்போம். சின்னவங்களுக்குன்னா வந்துட்டு 1 ஆர் 2 மந்த்ஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ப அது கத்துக்கிறப்போ, அப்ப சின்ன சின்ன கிளாஸ்ல வந்து படிக்கும்போது, இன்னும் வந்து அவங்க படிக்க முடிக்கிறதுக்குள்ள ஹிந்தியில வந்து மேக்ஸிமம் புக் எழுதுற அளவுக்கு அவங்க நாலேட்ஜ் வந்துரும். பெரியவங்களுக்கு பேசுற அளவுக்கு நாங்க கத்துக் குடுத்துருவோம். அதனால தான் பேபி ஸ்போக்கன் கிளாஸஸ். இதுல வந்து நோட் சீட்டிங், அதுல வந்துட்டு உங்களுக்கு நீட்டா வந்து 1 மாசத்துல பெரியவங்களுக்கு நான் எடுக்கிற கிளாஸ் வந்து 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ்ன்னா வந்து 1 மாசத்துக்கு 24 டேஸ், 1 ஹவர் கிளாஸ். ஸோ வந்து அப்ப என்னோட கெப்பாசிட்டி என்ன, 24 ஹவர்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஹிந்தி கத்துக் குடுக்குறேன். இது சேலஞ்ச். கண்டிப்பா நான் கத்துக் குடுக்குறேன். எனக்கு 24 ஹவர்ஸ் வேணும் பெரியவங்களுக்கு. சின்னவங்களுக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் சின்னவங்களுக்கு போதும். இன்னும் சின்ன குழந்தைங்களா ஒரு 3 மந்த்ஸ். அதுக்கு மேல வந்து
நான் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கத்துக்கிற அளவுக்கு ஹிந்தி வந்து அந்த அளவுக்கு டஃப்பான லாங்குவேஜ் கிடையாது. முக்கியமா தமிழ்காரங்க வந்து ஹிந்தி இல்லாதனால அது டஃப்பான்னு நினச்சிக்கிறாங்க. ஹிந்தி சில வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணா போதும். நம்ம வந்துட்டு ஹிந்தி ஈஸியா பேசலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தெலுங்குலவும் என்னால சொல்ல முடியும். தமிழ்லவும் என்னால சொல்ல முடியும். ஆனா தமிழ்ல சொல்லும்போது, தமிழ்ல இருந்தா ஹிந்தி எடுத்தாங்களோ அன்ற மாதிரி கிளியரா இருக்கும். தமிழ்ல எத்தன எத்தன வேர்ட்ஸ் இருக்குமோ, ஒரு ஒரு வேர்டுக்கு 2 மீனிங் வரும். அந்த மாதிரியே ஹிந்தில கூட கரெக்ட்டா ஆப்ட் ஆகும். ஸோ தமிழ்காரங்க ஈஸியா ஹிந்தி பழகலாம். இது வருஷக்கணக்கு கத்துக்கிற அளவுக்கு லாங்குவேஜ் இல்லவே இல்ல. ஓகேங்களா? ஜஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து 1 மந்த்தே போதும். மிஞ்சி மிஞ்சி போனா 2 மந்த்ஸ். அதுக்கு மேல வந்து ஹிந்தி கத்துக்கிற அளவுக்கு ஆ பெரிய அப்பாட்டக்கர் லாங்குவேஜ்னா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இது வந்துட்டு மார்க்கெட்டிங் லாங்குவேஜ். எல்லா வார்த்தையில இருந்து எடுத்து ஒரு லாங்குவேஜ் உருவாக்கியிருக்காங்க. சான்ஸ்கிரிட்ல இருந்து லெட்டர்ஸ் எடுத்து அந்த லெட்டர்ஸ வச்சு எழுதியிருக்கிறாங்க. இதுக்கு வெளிய எத்தன பேரோ எவ்வளவோ ஹிஸ்டரி சொல்லலாம். ஆனா வந்துட்டு இப்ப இங்கிலீஷ் எப்படி வந்து ஒரு பெக்கர் லாங்குவேஜ்ன்னு சொல்றாங்களோ, சேம் அதே மாதிரி தான் இது ஒரு மார்க்கெட்டிங் லாங்குவேஜ். இது அஃபிஷியல் லாங்குவேஜ். ஆனா 43% இருக்கபோது நம்ம கத்துக்கிறது புத்திசாலித்தனம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்னும் புரியணும்னா, இப்ப வந்து இது நம்ம வீடு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நம்மளோட வீடுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இங்க தமிழ்நாடு இருக்கு. இங்க வந்து சுற்றத்த ஆந்திரா இருக்கு, தெலுங்கானா இருக்கு. இங்க பார்த்தோன்னா கர்நாடகா இருக்கு, இங்க கேரளா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்தோம்னா, நம்ம சுற்றுத்தா இருக்கிற சரவுண்டிங்ல போய் நம்ம பேசணும்னா கூட, ஹிந்திக்காரங்க தான் நம்ம எல்லா இடத்துல வந்து கொண்டு வந்து வச்சிருக்கோம். பிசினஸ்ல ஆகட்டும், ஹோட்டல்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து எதுனா கட்டடம் வீடு கட்டுறதாகட்டும், எல்லாத்துல வந்து ஹிந்திக்காரங்க நம்ம வைக்கும்போது, நம்ம கண்டிப்பா வந்து ஹிந்தியில பேச வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. அப்புறம் தெலுங்கானா, ஆந்திரா இவங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஹிந்தி இருக்கு. ஸோ வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுது. நம்மளுக்கு புரியல. ஆனா வந்து நம்ம சரவுண்டிங்ஸ்ல நம்ம தமிழ்காரங்களே வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனா தமிழ் வேண்டான்றோம். ஆனா எல்லா இடத்துலயும் நம்ம ஹிந்திக்காரங்கள வச்சுட்ருக்கோம். ஸோ வந்து அப்ப வந்து அவங்க என்ன பேசுறாங்க? இல்ல வந்துட்டு ஒரு நல்லது பேசுறாங்களா? இல்ல இது என்னோடதுன்னு சொல்றதுக்கு கூட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெயின் பார்த்து ரிசர்வேஷன் பண்ணாலும் அதில கூட நெறைய ஹிந்திக்காரங்க தான் வந்து ஏறிடுறாங்க. அப்ப இது என்னோட சீட்டு, என் மேரா சீட்டு சொல்றதுக்கு கூட நம்மளுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து நம்மளோட ரைட்ஸ் கூட நம்ம பேசுறதுக்கு இப்ப ஹிந்தி தெரிஞ்சுக்க வேண்டி கட்டாயமாயிடுச்சு. அதனால வந்து ஆப்போசிட் பர்சன்ஸ் என்ன பேசுறாங்க, இல்ல வந்து இது நம்மளோடது ஒரு நியாயம் பேசணும்னா கூட இப்ப ஹிந்தி கத்துக்க வேண்டி கட்டாயம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இதுலவே இருந்து பழகிட்டோம். ஆனா நம்ம குழந்தைங்கள வெளிய விடலாம். இப்ப வந்து நம்ம ஊர் தாண்டுனோம்னாலே அந்த பக்கம் ஆந்திரா, அதுக்கு மேல பார்த்துட்டேன்னா டோட்டலா வந்து ஹிந்திக்காரங்க. ஸோ வந்து நம்மகிட்டயும் ஹிந்தி, சுற்றுப்பக்கத்து ஆளுங்களுக்கு ஹிந்தி தெரியும். தெரிஞ்சப்ப இவங்க ஓரளவுக்கு போயி அங்க வந்து மேனேஜ் பண்ணிருவாங்க. நம்ம குழந்தைங்க போறப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ வந்து அதனால கத்துக்கோங்க. இது வந்து கோச்சிங் சென்டருக்காக சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. இதுல இல்ல. நீங்க வேற எந்த கோச்சிங் சென்டர்ல இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு ஸ்போக்கன் ஹிந்தி கத்துக் குடுங்க. நம்ம ஜென்ரேஷன் போச்சு. அவங்க ஜென்ரேஷன்னா முன்னேறட்டும். ஓகேங்களா? அதனால வந்து வேற கோச்சிங் சென்டர்ல கூட ஜாயின் பண்ணி விடுங்க. ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹிந்தி கத்துக் குடுங்க. இங்கிலீஷ் எந்த அளவுக்கு வந்து வெளிய ஊருக்கு போனா ரொம்ப அ தேவையோ, அதே மாதிரி ஹிந்தி இப்போ தேவையான சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்ப அதனால வந்து சென்ட்ரல் ஜாப்ஸ் வேணும்னா, நம்மளுக்கு எங்க இருக்கு? எல்லாம் தமிழ்நாடுலவா இருக்கு. சென்ட்ரல் ஜாப்ஸ் எல்லாம் நியூ டெல்லில இருக்கு. ஸோ வந்து எல்லாம் வந்து நம்ம ரயில்வேல ஆகட்டும், இல்ல வந்து எது வேணாலும் இங்கிருந்து நம்ம இங்க ஜாப் பண்ணாலும் அங்க ட்ரெய்னிங் போகணும்னா வந்து உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சாகணும். அதே வந்து பிசினஸ்ல வந்து நம்ம நம்ம ஊர்ல வச்சு நம்ம ஊர்ல வந்து டெவலப் ஆகணும்னு நினைக்க மாட்டோம். பிசினஸ் டெவலப் ஆக எல்லா ஊர்ல இருந்து நம்ம போகணும். இப்ப வந்து இது வந்து ஒரு ஒரு ஸ்டேட் தான். ஆனா ஹால்ஃப் ஆஃப் தி ஸ்டேட் பார்த்துட்டோம்னா ஹால்ஃப் ஆஃப் தி சிட்டி ஹால்ஃப் ஆஃப் தி கண்ட்ரி ஓகேங்களா? சாரி கண்ட்ரி பார்த்துட்டோம்னா எல்லாம் ஹிந்திக்காரங்க தான். ஸோ வந்து நம்மளோட பிசினஸ் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகணும்னா கண்டிப்பா ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து அவங்க வந்து தமிழ்நாடுல பிசினஸ் பண்ணணும்னு இங்க வந்து தமிழ் கத்துக்கிட்டு மறுபடியும் போய் பிசினஸ் பண்றாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு அவைலபிளா நம்ம ஊர்லவே ஹிந்தி கத்துக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கு தமிழ் அங்க இல்ல.
ஆனாலும் இங்கே வந்து கற்றுக்குறாங்க. நம்ம அங்கே போய் கற்றுக்கிற அளவுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு இங்கேயே கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹிந்தி கற்றுக் கொடுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு புரியாத மேப் நம்ம பார்த்தோம்னா, இங்கே பாருங்க, லடாக் இங்கிருந்து நம்ம மேப் வந்து டோட்டலாக பார்த்துட்டோம்னா, இந்த டோட்டலாக மேப் பார்த்துட்டோம்னா இதுவரை தெலுங்கானா முதற்கொண்டு இங்கே வரை. ஸோ வந்து இந்த பாட்டு தான் நம்மளது. இந்த கீழே சின்ன பாட்டு தான். இது பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதோ. ஸோ வந்து இது எல்லாமே ஹிந்தி தான். ஹிந்தி ரிலேட்டடாக எல்லாம் ஹிந்தி தான். அப்போ வந்து இங்கே ஏரோப்ளேன் இங்கே எல்லாரும் வரும்போது வந்து ஹிந்தி தெரிஞ்சிருந்தா ஈஸி. இப்போ நம்ம இங்கிருந்து பார்த்துட்டோம்னா, இங்கிருந்தா தெலுங்கானாவில் இருந்தால் நம்மளுக்கு வந்து வேறு சவுத் லாங்குவேஜஸ் வரும். இங்கே தான் தமிழ்நாடு. இவங்க ஹிந்தி ஸ்கூலில் இருக்குது, கர்நாடகாவில் ஸ்கூலில் இருக்குது, ஆந்திர பிரதேஷில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது. ஸோ இங்கே மகாராஷ்டிரா இங்கெல்லாம் வந்து ஹிந்தி. ஸோ வந்து இவ்வளோ பெருசாக நம்ம ஹிந்தி கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த ஊருக்கெல்லாம் தெரியலைன்னு நினச்சிக்கிறதுக்கு இல்லை. இந்த ஊருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வந்து நம்மளுக்கு தான் வந்து ஹிந்தி தெரியாமல் இருக்குது. 2 ஜென்ரேஷனாக வந்து ஹிந்தி இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜென்ரேஷனா குழந்தை கற்றுக்கிட்டோம். சரி, அப்படியே இருந்து ஹிந்திக்கு இங்கே டிமாண்ட் இல்லையான்னா வந்து கண்டிப்பாக இருக்குது. இங்கே எல்லா இடத்துல வந்து எங்கேயும் ஹிந்தி டியூஷன் கிடையாது. இங்கே மட்டும் ஹிந்தி டியூஷனுக்கு டிமாண்ட் அதிகம். ஸோ வந்து என்ன தெரியுது, இதில் வந்து நம்ம ஹிந்தி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஹிந்திக்கு டிமாண்டு ஏற்றிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் பிராத்மிகா மத்தியமா எக்ஸாம்ஸ் வந்து எல்லாரும் எழுத வைக்கிறோம். அதிகமாக தமிழ்நாட்டில் தான் எழுத வைக்கிறோம். அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ வந்து ஹிந்தி வேண்டான்னு சொல்லி ஹிந்திக்கு டிமாண்ட் ஏற்றுற ஒரே ஒரு ஊர் நம்மளதான் தமிழ்நாடு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஹிந்தி எல்லா குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. இன்னும் வந்து ஹிந்தி வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து குழந்தைங்கள பின்னாடி தள்ளாதீங்க. தயவு செஞ்சு இது ஒரு லாங்குவேஜாக குழந்தைங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி கற்றுக் கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி கற்றுக் கொடுங்க. அதே மாதிரி தெலுங்கு கற்றுக் கொடுக்கலாம், கன்னடம் கற்றுக் கொடுக்கலாம், கேரளாவும் கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் வந்து நம்ம பெரிய அளவுக்கு போகணும், பிஸ்னஸ் ஆகட்டும், சென்ட்ரல் ஜாப்ஸ் ஆகட்டும் போகணும்னு நினச்சோம்னா நம்மளுக்கு ஹிந்தி ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் எப்படி தெரிஞ்சிருக்கணுமோ அந்த மாதிரி ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து எல்லாரும் வந்து இன்னும் YBV ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸஸ்னால் இதில் வந்துட்டு நான் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படி பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து 1 or 2 monthஸில் வந்து நீங்கள் ஹிந்தி அழகாக பேசிட்டு ஒன்று ஸ்கூலில் போய் படிங்க. அப்புறம் வந்து பிராத்மிகா மத்தியமா எக்ஸாம்ஸ் எழுதுங்க. இப்போ எழுத போது ஓனாக கற்றுக்கிட்டு நீங்கள் எழுத போது அந்த படிப்புக்கு பிரயோஜனம் இருக்குமே தவிர சும்மா வந்துட்டு மக்கப் பண்ணுற படிப்புக்கு பிரயோஜனம் இருக்காது. ஸோ வந்து WWH எங்களோட டியூஷனோட பிரின்சிபலே அதுதான். வாட், ஒய் அண்ட் ஹவ். என்ன, அது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் எதுக்கு கற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எப்படி கற்றுக்கணும். ஸோ வந்து லாங் ப்ராசஸ் இருக்குது, ஷார்ட் ப்ராசஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து லாங் ப்ராசஸ் தேவை கிடையாது. லாங் ப்ராசஸ் போய் நம்ம ஹிந்தியில் புக் எழுத போகிறது கிடையாது. நம்ம பேசுகிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அதுக்கும் சில ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ வந்து இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எது எது தேவையோ அதுக்கு என்னோட டியூஷன் ரொம்ப ஈஸியாக கற்றுக் கொடுத்துருவேன். ஸோ வந்து டைம் கம்மி, ஷார்ட் பீரியடில் கற்றுக்கோங்க. அதை வச்சு ஸ்கூலில் சப்ஜெக்ட் படிக்கும்போது குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லபடியாக வந்துடும். ஓகேங்களா. குழந்தைங்களுக்கு கிராமரோட அதை இன்னும் நல்லா கற்றுக்கும் போது அவங்க வந்துட்டு நாளைக்கு ஹிந்தியில் வந்து ஒரு புக் எழுதுகிற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் வந்துடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்போக்கன் பேசுறது கற்றுக்கணும். அதுக்கப்புறம் எழுதுறது ஈஸி. தமிழ் மாதிரி. இப்போ தமிழ் நம்ம வீட்டில் கற்றுக் கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு பேசுகிற அளவுக்கு வரும். அப்போ வந்து தமிழ் எழுதுறது ஈஸி. அப்புறம் இன்னொரு சஜஷன் என்னென்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தமிழ் இல்லைன்றாங்க. ஆனால் தமிழும் கற்றுக் கொடுங்க. ஒருவேளை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அங்கே தமிழ் இல்லைன்னா கூட வீட்டில் பேரண்ட்ஸு தயவு செஞ்சு தமிழ் கற்றுக் கொடுங்க. எல்லா லாங்குவேஜ் கற்றுக்குறோம். நம்ம லோக்கல் லாங்குவேஜும் நம்மளோட மதர் டங்கு கண்டிப்பாக கற்றுக்கணும். அப்புறம் வந்து பிரவேசிக்காவில் இருந்து எல்லா கோச்சிங் சென்டரில் வந்து பிராத்மிகா மத்தியமா டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கறது இல்லை. எல்லா குழந்தைங்களும் ஜாயின் பண்ணிக்கிறதுல இருக்கிறாங்க. ஆனால் வந்து முக்கியமாக கேவி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இந்த எக்ஸாம்ஸு எழுத முடியாது. ஏன் எழுத முடியாதுன்னா வந்து 4th எக்ஸாமில் வந்து உங்களுக்கு தமிழ் இருக்கும். ஸோ வந்து தமிழன்னா அ, இ கிடையாது. அதில் வந்துட்டு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும்.
அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ வந்து ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கோர்சஸ்க்கு வாங்க. ஸோ வந்து இது யாருமே டீச்சர்ஸும் சொல்கிறது கிடையாது. ஜாயின் பண்ணிடுறாங்க குழந்தைங்கள. பிராதமிகா மத்தியமாக எழுதுருவீங்க, ராஷ்டிரபட்சம் எழுதுவீங்க. அப்புறம் பிரவேசிக்கால வந்து தமிழ் ஒரு பேப்பர் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சு சொல்லிக் கொடுக்கணுன்னா வந்து கிடையாது, ஸ்டோரிஸ் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அப்போ வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை கேவி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நீங்கள் வந்து இந்த பிராதமிகா மத்தியமா எக்ஸாம்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்போக்கன் கொடுத்தே அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் இந்த பேபி ஸ்போக்கன் கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியவங்களுக்கு, ஜென்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. வந்து லேடிஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கள் ஆஃப்லைன் கோச்சிங்லவே வந்து கற்றுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். தன்யவாத். நமஸ்தே.